பிக் பாஸ் பற்றி ஏதாச்சும் ஒரு அன்னோன் சீக்ரெட் இருக்கா? ஆக்சுவலி இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ்ல வந்து எவ்ரி கார்னர்ஸ், எவ்ரி டைனிங் டேபிள் கீழே, வெளியில எவ்ரி கார்னர்ஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வரக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்ரி கார்னர்ஸ் இருக்கும். பாத்ரூம் கார்னர்ல, எல்லா சீலிங்லயுமே இருக்கும். கன்ஃபெஷன் ரூம்ல, எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டே இருக்கும்போது இன்னொரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அட்ராக்ட் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்றது என்னோட ஃபீல். ஸோ அதனால எவ்ரி கார்னர்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ், ஏதாச்சும் மந்திரிச்ச கயிறு, ஏதாச்சும் ஒன்று. நான் அதே மாதிரி அங்கே எனக்கு பேய் இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். நான் ஒன் டைம் வந்து தனியாகவே பேசிட்டு இருக்கேன். நான் தனியாக உட்காந்து இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஃப்ரண்ட்ல இது இருக்கும்ல, கார்டன் ஏரியாவில் இப்படி உட்காந்துட்டு நான் எங்கள் நிலாவை பார்த்துட்டு மழை பெய்யுது, எங்கள் அம்மா அப்பாவை என்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இது உழுதுச்சு. அம்மா தயனு ஓடினவன் தான். அதுக்கப்புறம் நான் அங்கே தனியாகவே இருக்க மாட்டேன், தனியாகவே தூங்க மாட்டேன். ஐ மீன் தனியாக உட்காந்து யாருமே இல்லாமல் பேச மாட்டேன். யாராவது ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா உட்காந்து தனியாக பேசுவேன் நைட்டு, இல்லைன்னா பேசவே மாட்டேன், எனக்கு பயம்.